கிடைச்சாச்சு. இந்த மந்தாரமோ பலகாரமோ சிறப்பல விருந்தாச்சு. ஏச்சு வெள்ளமே அன்பு கிண்ணமே என்னுடைய காதலி என்னுடைய காதலி. சதிகாரி போல இங்க வந்து புட்டாயே, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் கிழிச்சு புட்டாயே. ஏச்சு வெள்ளமே அன்பு கிண்ணமே என்னுடைய காதலி என்னுடைய காதலி. ஏச்சு வெள்ளமே அன்பு கிண்ணமே என்னுடைய காதலி என்னுடைய காதலி. இவர் எதுக்கு இப்போ வந்திருக்காரு? ஒருவேளை நேற்று நடந்த விஷயத்த வீட்டில் சொல்லி பெருசாகிட்டாலோ? சின்ன பொண்ணு நிர்பயிச்சிட்டா போச்சு. என்ன பண்ணது இல்லையா? ஜெயிச்சோ. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா மாமா? அனு எங்க? அனு உள்ள தூங்குறா மாமா. ஆ, தூங்குறாளா? ராத்திரி அப்படி இப்படின்னு பேசினா இப்போ தூங்குறாளா? போய் எழுப்புங்க மாப்பிள்ள, இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அவளை போய் எழுப்புங்க மாப்பிள்ள, நிறைய வேலை இருக்கு, எல்லாமே பார்க்கணும். சரி, நீ போய் காஃபி போடுமா. நீங்க போய் எழுப்புங்க மாப்பிள்ள. அத்தை 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 நீங்கள் போங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க. இவர் இதுக்கு எங்கே உட்காந்து இருக்காரு? ஐயோ, நீங்கள் எதுப்பா வந்தீங்க? ஏய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பெரிய மனுஷன்ற நினைப்பா? ஏன்பா? ஓ, சம்பந்தி இருக்காரா? திரு, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். சம்பந்தி சம்பந்தி, உன் கை கால் உடச்சு அடுப்புல வைக்க நிறு. அப்பா உன் மேல செம்ம கோவத்தில் இருக்காரு. இருக்கு உனக்கு. யோ, என்னையாச்சு சொல்லியா? சம்பந்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, மாமா நான் இருக்கேன், நீ வா பாத்துக்கலாம் வா. இரு. எங்க போற? எங்க போற? அர்ஜென்ட்டா வந்துட்டா கக்கூஸ் போனோம். கக்கூஸ்ல அப்புறம் போய்க்கலாம். அனு உள்ள இருக்கா? ஓ, ஏய், அனு உள்ள இருக்கிறதுக்கும் நான் கக்கூஸ் போறதுக்கும் என்னடா சம்மதம்? சம்மதம் இருக்கு. டேய், என்னடா அங்க சத்தம்? அவகிட்ட என்ன வம்பிழுத்துட்டு இருக்க? பாவண்டா, அவ பஸ்லயும் தூங்க பேசிட்டு இருக்கேன்ப்பா. வாங்க நீ எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? சரி, உள்ள போய் நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிக்கோங்க. இப்போ போ. சம்பந்தி, காலையிலேயே மெடிடேஷன் பண்ணிடுவேன். இந்த இடம் பொருளியவெல்லாம் பார்க்கவே மாட்டேன். வாங்க அத்தை. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா.
என்ன மாப்பிள்ள? இப்போ எதுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க? அட அதான் அன்னைக்கு சொல்லியிருந்தோம்ல, தாலி பிரித்து மாற்ற இன்னைக்கு வரோம்னு. நைட்டு ஃபுல்லாக உனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தோம், ஃபோனே எடுக்கல நீ. உங்கள் அப்பா உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கான். தாலி பிரிச்சு கோகவா? ஆமாம் மாப்பிள்ள. நான் வேற பயந்துட்டேன். பாப்பா வரல? அட எக்ஸாமுக்கு ரிவிஷன் இருக்கு மாப்பிள்ள. சகியே என் நினை தேவி இணைந்த என் உயிர் மேவி கரசாசானி 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 ஓ எந்தன் தங்கத் தாரகையே என் தங்கத் தாரகையே நல்லா இருமா, நல்லா இரு. மாப்பிள்ளை காலில் விழுந்து கும்பிடுக்குமா? அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, இங்கிலீஷ் புக்கு. மேலே மொட்டை மாடி. சமந்தி, என்ன சமைக்கட்டும்? நான் வரணுங்க. நீங்க ஏன் தனியா? இருமா சமந்தியம்மா, தினம் சமைச்சுக்கிட்டு. விஷ்ணு, எல்லாருக்கும் ஏதாவது சொல்லுப்பா, சாப்பிட்ருவான். ஆ சரிப்பா. என்னங்க ஒரு நிமிஷம். இன்னும் எத்தனை நாள் தான் ஃபங்க்ஷன்னா சாப்பாடு சாப்பாடு வெறும் சாப்பாடே சாப்பிட்றது? இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்கிறது எல்லாரும் சாப்பிடலாம். என்னம்மா சொல்ல போற? ஒரு நிமிஷம் டாடி, நான் சொல்கிறேன். என்ன சொல்றான்னு பாப்போம். நம்மளே போய் வாங்கிட்டு வந்துருக்கலாமா? சொல்ல போகிறேன். வந்துட்டாங்கப்பா, ஒரு நிமிஷம். ஹலோ அண்ணா, வந்துட்டீங்களா? அப்படியே உள்ள வாங்க, நான் வெளியே வரேன். டேய், அங்க என்னடா விளையாட்டு? அந்த பொண்ணு பாவம் தனியா தானே போயிருக்கா. போடா. சாப்பாடு ரெடி. வாங்க ரெடி. வாங்க சம்பந்தி. மாமா நல்லா இருக்குங்களா மாமா? ஐயோ, நல்லா இருக்கலம்மா? மாப்பிள்ள ஒன்றுமே நல்லா இல்லை மாப்பிள்ள. அதை வெள்ளையா ஒன்று இருக்குல்ல மாப்பிள்ள, அது எதில் தொட்டு சாப்பிட்றது மாப்பிள்ள? பா அதில் ஒன்று எடுப்பா. எடுங்க மாமா, எடுங்க.
டேய் தம்பி, டேய் என்ன என்னடா இது? இதெல்லாமா சாப்பிட்ற? அது அவளுக்கு பிடிச்சது அவள் சாப்பிட்றா. நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாதுடா. டெய்லிலாம் இல்லை, எப்போவாது தான். நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சாப்பிடு. சரி போ. அதான் நான் பார்த்துட்டே இருக்கீங்க, சாப்பிடுங்க. இதுல சாப்பிட்றதுக்கு என்னமா இருக்குது? பிச்சான் கூட வர மாட்டேங்குது. என்னன்னு சாப்பிட்றாங்களோ. மாப்பிளா ம் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் எடு மாப்பிள. எடு மாப்பிள. அவர் அப்படி தான். சரி சரி. யோ, இங்கேருந்து ஷவர்மா இங்கேயா? ஷவர்மாவா மாப்பிள? டேஸ்ட்டாக இருந்துன்னு சாப்பிட்டோம் மாப்பிள. ஆனால் ஒன்று சாப்பிடும்போது வரன்னு பேப்பர் மாதிரி இருக்கு மாப்பிள. யோ, என்ன மாப்பிள தெரியல? வேற ஏதாவது அது ஒரு சாப்பிட பேப்பர் இருந்துச்சு எங்கேயா? பேப்பரா? மாப்பிள நீ தானே மாப்பிள சொன்ன அப்படியே சாப்பிட சொல்லி. மாப்பிள பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமா மாப்பிள? குடி குடியா? அட குடியா. இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம பையன் விஷ்ணு எப்படி வேலைக்கு போகிறான்? 2 தான் சாப்பிட்டேன், அதுக்கே வயிறு நெஞ்சு இந்த அணத்தை அனுத்துது. எங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அதான் நம்ம மருமகளும் அவங்க வீட்டாளுகளும் ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்கல்ல. அதானே எனக்கும் புரியல. நான் என்ன அவங்க கிட்ட கேட்டு வரட்டா? கொஞ்சம் சும்மா இருங்க. தம்பி சம்மந்தி, நீங்கள் ஒன்று ரூமில் ரெஸ்ட் எடுங்க. இல்லைங்க, பரவாயில்ல. இருக்கு. அவனுக்கு செவிகளை போல அங்கிட்டு இந்த படம் நடந்துட்டு இருக்கா. சும்மா இருங்க. அவர் காதல விழுந்துற போது பேசுறது நம்ம தப்பா நினைச்சிருப்பாரு. சரி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எனக்கு பிரட்டிட்டு வருதுங்க, நான் போயிட்டு. ஓஹோ, அந்த பேச்சு பேசுன உனக்கு செம்பிக்கலையா? கொன்னுடுவேன். பேசாம உழைச்சு சம்பாதிச்ச எனக்கு எப்படின்னா உட்காந்து சம்பாதிக்கிறேன் பையனுக்கு. என்னப்பா ஒன்றும் தூக்கம் இல்லையா? கால் ஒரே நோவு. இந்த பஸ்ஸில் வந்தோம்ல அந்த அலுப்பு தான். ஆமாம் அப்பா. அட விடுப்பா, இங்கேயா? தூங்கினா எல்லாம் சரியாக போயிடும். நீ வேலை பேர். இங்கேயான்னு தானே கேட்டேன். அப்பா எல்லாம் நல்லா போகுதா? குடும்ப வாழ்க்கை நல்லா போகுதா? உனக்கும் அவனுக்கும் செட் ஆயிடுச்சு இல்லைப்பா? 2 பேருக்கும் பிரச்சனை எதுவும் இல்லையே? அதெல்லாம் நல்லா போகுதுப்பா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிட்டே வருது. கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. வெளியில் எங்கேனாச்சும் கூட்டு போனியா? எதனாச்சும் வாங்கி கொடுத்தியா? ம் மல்லிகைப்பூ எதனாச்சும் வாங்கி தலையில் வச்சு விட்டியா? இதுலேயே தெரியுது எல்லாம் எப்படி போகுது. கல்யாணம் பண்ணுறது சேர்ந்து இருக்கத்தான், ஒரே வீட்டில் தனித்தனியாக வாழ்கிறதுக்கு இல்லை. கல்யாணம் ஆன 3 மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. உன்னை பற்றி அவளும் அவளை பற்றி நீயும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒத்து வாழ்கிற நேரம் இது. நான் புத்தி சொல்லி கேட்குற வயசில் நீ இல்லை. நீ நல்லபடியாகவும் சந்தோஷமாக இருந்தா அதுவே எனக்கு போதும். மல்லிகைப்பூ வாங்கி கொடு, கடலுக்கு கூட்டி போயிட்டு சுண்டல் வாங்கி கொடு, வாக்கிங் போயிட்டு மனம் விட்டு பேசுங்கடா. மா, நீ இன்னும் தூங்கலையா? நீ நீங்கள் ஏதோ சுவாரஸ்யமாக பேசுவீங்கன்னு பார்த்தா என்னத்தான் பேசுவீங்களோ. பீச்சில் போய் மணல் வீடாக கட்ட போகிற அவளுக்காக காதல் கோட்டையை கட்டி காட்டு மாப்பிள. 2K கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யோசி மாப்பிள. யோ, அதான் பொண்டாட்டி குரட்டையிலே கட்டுறாளே, தூங்க விடாம கோட்டை மொட்டை. வலிக்குதாப்பா? ஒன்றும் இல்லைப்பா, வழியெல்லாம் இல்லை.